நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க சார். இதுல கார்த்திக்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். என் பேரு சந்தான பாண்டிய. யார் பேர் சொல்லணும்? கார்த்திக். ஓகே சார். ஓகே ஓகே சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் சொல்லிக்கிறேன் சார். யாரோ கால் பண்றாங்க, யாருன்னு பாரு. ஹலோ, யாரு? கார்த்திக்லா? அவரோட ஃப்ரெண்டு பேசுறாங்க சார். கார்த்திகிட்ட முக்கியமான விஷயம் பேசினா விட்டு கொஞ்சம் போனை கொடுங்களேன். டேய், உன்கிட்ட கொடுக்க சொல்றாரா? டேய், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றா, என்னன்னு கேளு. சார், அவன் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னா தெரியாது சார். கார்த்திகை கொஞ்சம் அவசரமா பேசணும், அவர்கிட்ட போனை கொடுங்களேன் ப்ளீஸ். டேய், பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. உன்கிட்ட தான் பேசணுமா? ஆணியை பிடுங்க தேவையில்ல, போனை கட் பண்ணு. சரியான லூசு பயலா இருப்பானுங்க போல. டேய், திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து கால் வருதுடா. அதே நம்பரா? சரியான மென்டலா இருப்பானுங்க போல. வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னா புரிஞ்சுக்கிறானுங்களா பாரு. கட் பண்றா போனை. டேய், முக்கியமான காலா இருக்க போதுடா. டேய், எப்படியும் போய் இறங்க தானடா போறோம். அப்ப நான் கால் பண்ணி பேசிக்கிறேன், நீ போனை கட் பண்ணு. டேய், விடாது கருப்பு போல இருக்கு. திருப்பி கால் வருது. நீ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி பேசு. அதே நம்பரா? ஆமா. யாரா அவனுங்க? சரியான மென்டலா இருப்பானுங்க போல. சாவ அடிக்கிறானுங்க. தூக்கி போடுற மொபைல. டேய், ஏதாவது முக்கியமான காலா இருக்கும், பேசுடா. குர்ரா போன. ஹலோ, யாருங்க? என் பேர் சுந்தர்பா. இருந்துட்டு போங்க. அதுக்கு என்னப்பா? வர வழியில ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்பா. பிஎம் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன். அவர் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஆக்சிடென்டா? வேலை அப்பாவா இருக்குமோ? சார், பேர் என்னன்னு சொன்னாரு? அவர் பேரு ஏதோ சொன்னாருப்பா. சார், ராதாகிருஷ்ணனா? இல்லப்பா, அது இல்ல, வேற ஏதோ பேரு. டேய், என்னாச்சு? யாருக்காவது ஆக்சிடென்டா? ஆமாண்டா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம பசங்களுக்கோ இருக்கும்டா. சார் சார் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்லப்பா, ஏதோ பாண்டின்னு சொன்னாருப்பா. பாண்டியா? என்னது பாண்டியா? டேய், பாண்டியராஜனான்னு கேள்றான். சார், பாண்டியராஜனா? இல்லப்பா, அது இல்ல, ஒருவேளை சார் சந்தான பாண்டியனா? அவர் தான்ப்பா, சந்தான பாண்டியன் தான்ப்பா. சார், போலீஸ்க்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல? இன்னும் இல்லப்பா. சார் ப்ளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார். போலீஸ்க்கு தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆயிடும் சார். தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, நீங்க வாங்க பாத்துக்கலாம். நாங்க வந்துட்டே இருக்கோம் சார். ஓகே, வாங்கப்பா. ஓகே, டே வாடா போலாம். டேய், இதோட ஹாஸ்பிட்டல். சார், சந்தான பாண்டியன் என்ன கேஸ்பா? ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. ஆமா, தலையெல்லாம் ரத்தம், கை காலெல்லாம் ஒரே அடி, ஆள் பொழைக்கிறதே கஷ்டம். ஆமா, நீங்களாம் யார் தம்பி? சார், அவர் எங்க இருக்காரு? ஏன்பா அவசரப்படுற? அண்ணா,
தயவு செஞ்சு எங்க இருக்காருன்னு சொல்லுங்கண்ணே. ஐசியூல வச்சிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு யாரும் உள்ள போக முடியாது. இப்போ ஐசியூ எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் போனா லெஃப்ட்ல இருக்கு. வரா. டேய் ஐசியூடா. குடுமா அத கொடுங்க. மல்டி கிராக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல பிராக்சரும் ஆயிருக்கு. சார். ஹலோ, யார் சார் நீங்க? இங்கெல்லாம் வரக்கூடாது. வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. சார், சந்தான பாண்டியன் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்க. சார், எப்படி இருக்காரு? உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. அவருக்கு தலையில அடிபட்டதுனால ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவர் கீழே விழுந்ததுனால அவரோட ரைட் ஹேண்ட்ல மல்டி பிராக்சரும் ஆயிருக்கு. கட்டு போட்டா 2 மாசத்துலயே சரியாயிரும். கூடவே கால்சியம் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்கேன். சரியாயிரும். ஆமா, நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஆமா, அவங்க ஃபேமிலியில இருந்து யாரும் வரலையா? அவர் சிங்கிள் சார். ஓகே சார், நாங்க அவர் போய் பார்க்கலாமா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, அப்புறமா போய் பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே. டேய், பசங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றான். ஹலோ பாண்டி. டேய், சந்திரன் பாண்டி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா. சைதாப்பேட்டை பிஎம் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம பசங்களை உடனே கூட்டிட்டு வா. டாக்டர், அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. செமி கான்ஷியஸ்னஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அப்புறம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே டாக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், யாருலடா சந்திரபாண்டி சார் எங்க இருக்கான்னு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? டேய், யார்கிட்டடா கேக்குறது? இவர்கிட்ட கேப்பமா. கேளுடா. ஓகே, இருமாப்ல நான் கேக்குறேன். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். இங்க சந்திரபாண்டியன் சார்னு சொல்லி ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு தெரியுமா? ஆமா. அப்புறம் அண்ணே, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அவர் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க தெரியுமா தெரியாதுண்ணே? அதை சொல்லுங்கண்ணே. என்ன கேட்டா எப்படியா தெரியும்? நானே இங்க மூலவலி தாங்க முடியாம இருக்கேன். டேய், யார் தானே கேக்குறது? என்னடா பண்றது? ஒண்ணுமே புரியலையேடா. சிஸ்டர், 8ஆம் நம்பர் வார்டுல இருக்க பேஷண்ட் குளுக்கோஸ் ஏத்தியாச்சா? நான் சாப்பிட்டுட்டு இப்பதான் வர தெரியலையா? ஐயோ லூசு, இன்னும் குளுக்கோஸே ஏத்தலையா? ஐயோ சிஸ்டர், இங்க சந்தன பாண்டியன் ஒருத்தர் ஆக்சிடென்ட் கேஸ்ல. என்ன பேர் சொன்னீங்க? சந்தன பாண்டியன். ஐயோ, ஏன் மேடம், ஏன் தப்பா கேட்டானா? அவரை எங்களால காப்பாத்த முடியல. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நீங்க அவரை பாத்துருக்கலாம். அழாதீங்கப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? மனசை தேத்திக்கோங்க. கொஞ்சம் நகருங்க. சார், ஓடி வந்து பால் போடுவீங்களா சார்? இப்போ ஓஞ்சி போய் படுத்திருக்கீங்களா சார்? சார், உங்க வாயால பாண்டின்னு கூப்பிட்டீங்களா சார்? அந்த வாய்க்கு அரிசி போட வச்சிட்டீங்களா சார்? பாருங்க சார், உங்க பாண்டிய பாருங்க சார். அவரால் எப்படி பார்க்க முடியும்?
டேய் பாரா, எனக்கு அதுக்கு சக்தி இல்ல மாப்ள. பாண்டி நீ பாரு. ஐயோ என்னால பார்க்க முடியாது மாப்ள. பாரு முடியாது மாப்ள, என்னால முடியாது மாப்ள. பாரு. ஐயோ அடிபட்டதுல மூஞ்சிய மாறிடுச்சு மாப்ள. பாரா சந்திரமணி இல்லடா. டேய் பாரா. டேய் இப்போ என்ன வரீங்க? சந்திரமணி சார் எங்கடா இருக்காரு? டேய் அதுக்கே நாளும் தொலைறீங்க. கேப்பல இருடா. அண்ணே கூட்டி வாங்க நீங்க. மாத்தியா காட்றீங்க? ஹலோ டாக்டர் என்ன நடந்துட்டு சந்தன இருக்கு? பாண்டியன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஏன்பா காலைல எத்தனை பேர் அவர் தேடிட்டு வந்துட்டு இருப்பீங்க? ஐசியூ வார்டுல இருக்காரு, போய் பாருங்க போங்க. சார் உயிரோட தானே சார் இருக்காரு? ஏன்பா நீ படிச்ச பையன் தானே, இப்படியே கேட்கறது? போய் பாருப்பா பாப்பா. சாரி சார், ஒரு பதட்டத்துல மாப்பிள்ள ஓவர் ஆபீஸ்னா கூஜியை போட்டு கொண்டு வாங்க. என்னடா இன்னும் கண் திறக்கவே இல்லை. அப்பா இங்கே தான் இருக்காரா? டேய் கல்லுமா இருக்காரு மனுஷன். இவன் பேச்சுக்கிட்டு கதறி கதறி அழுந்துட்டே மேடா. ஆமாடா, ஏமாத்திட்டான்டா. நண்பா அப்புறம் எப்படி இருக்காரு? டேய் மெதுவாடா, தூங்குறாருல. என்னடா சொல்ற? ஒண்ணு கேக்கல. டேய் இது ஐசியூடா, கத்தாதடா லூசு. மச்சான், அவனை விட நீ தாண்டா கத்துற. டேய் விடுங்கடா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? இன்னும் கண்ணை திறக்கலடா, மயக்கணும் தெரியல. இதை செம்ம ஐடியா பண்ணி நம்ம பிரில்லியன்ஸை காட்டணுமே. காட்டுவோம். போவோமா ஊர்வலம் ஊர்வலம் எங்கெங்கும் போகும் ஏய், போகும். அப்புறம் எதனா அசிங்கமா சொல்லிட போறேன். மூடிட்டு நில்றா. ஏன்டா என்ன திட்டுற? பின்ன என்னடா, சார் படுக்கையில இருக்காருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன்டா நான் பாடுன்னு கோவப்படுறீங்களே, நான் என்ன பாட்டு பாடுன்னு கொஞ்சமா சிந்திச்சீங்களாடா? இந்த பாட்டு சின்ன தம்பியில பிரபு பாடின பாட்டு. அவர் எதுக்கு பாடுவார்? குஷ்பு மயக்கமா இருக்கும்போது இந்த பாட்டை பாடிதான் குஷ்பு எழுப்புவார். அதனாலதான் நான் இந்த பாட்டை பாடின. புரியுதா? டேய் அவனை தயவு செஞ்சு போயிட சொல்றா, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் எதனா பண்ணிடுவேன். அதை விடு, மயக்கம் எப்ப தெரியும் சொன்னாங்க? ஹாஃப் அன் ஹவர் ஆகும்னு சொன்னாரு. சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முடிக்கல. என்ன மூஞ்சில தண்ணி தெளிச்சு பாப்போமா? சார் நீங்க அப்படியே படுங்க சார். வலிக்குதா சார்? வலி இருக்கு, ஃப்ராக்சர் ஆகுமோன்னு நினைக்கிறேன். ஆமா சார். என்ன சார், ஸ்கிட் ஆயிடுச்சா? சார் பிரேக் ஏதாவது பிடிக்கலையா சார்? இல்லப்பா. என்னப்பா சார் தாம்பரத்துக்கு எப்படி சார் போகணும்? தாம்பரம் போறதுக்கு எதுக்கு இங்க நிக்கிற? ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல போ. ரைட்டு போய் லெஃப்டா சார்? இப்படியே ரைட்ல போய் லெஃப்ட்ல போ. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இப்படி போக முடியாது. ஏய் தூக்குடா அவனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? யாரோ ஒருத்த வண்டி நிறுத்தி லிஃப்ட் கேட்டான். அவங்கிட்ட பேச நேரம் பார்த்து என் மேல வண்டி விட்டு தூக்க பார்த்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு விலகி பார்த்தேன், முடியல. சார் இது இருதயத்தோட வேலை தான் சார். பொட்ட பசங்க மேட்ச்ல மோத பயந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏய் என்னடா கொலகாரலாம் இருக்கானுங்க? மாப்பிள இவங்கள சும்மா விடக்கூடாதா? நாளைக்கு பைடுல கூட்டு போய் அவன் வீட்டுல கல்ல விடுறோம். இதுக்கு எதுக்குறா பசங்க? மாப்பிள அவசரப்படாதடா, அவன்லாம் மோசமான பசங்க. அவனுங்களை வெட்டி புதைக்கணும்டா. கார்த்திக் அமைதியாரு, ஆத்திரப்படாத, அது நல்லதில்ல. இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. வீட்டுல என் தங்கச்சி மேல கல்லடிச்சானுங்க, அப்போ கூட போனா போட்டேன்னு விட்டேன். தியேட்டர்ல பிரச்சனை பண்ணாங்க, அப்பவும் போங்கடான்னு விட்டேன். இந்த முறையை விட்டா அவ்வளவுதான் சார். அப்புறம் ஒவ்வொருத்தனையும் ஓட விட்டு அடிப்பானுங்க. அது நடக்கூடாது சார். இல்லடா நானும் வரேன். மாப்பிள நானும் வரேன்டா. ஏண்டா
ஃபர்ஸ்ட் ஹீரோ போறான், கூடவே செகண்ட் ஹீரோவும் போறான். இவன்லாம் யார கூட என்ன ஏன்டா அடிச்ச? ஐசியூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரா பாக்கணும்? ஐயாவை பார்க்கணும். ஐயா எல்லாம் பாக்க முடியாது, போங்கடா. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா உள்ள இருக்க? மறுபடியும் ஏன்டா இந்த பிரச்சனை பண்றீங்க? போங்கடா, போடா. ஏ மோகன், நிறுத்துறா. டேய், என்னடா தேவையில்லாம ராத்திரில வந்து என் கோபத்தை அதிகப்படுத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்கடா. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். முதல்ல கீழே இறங்கி வாங்க. ஏய், ஐயாவே எடுத்து பேசுறீங்களா? போட்டு தள்ளுங்கடா இவனுங்க. டேய், டேய். டேய், டேய். என்னடா பிரச்சனை? ஆம்பளைன்னா நேருக்கு நேரா மோதணும். அதை விட்டு இப்படி கோலம் மாதிரி. டேய், என்னடா குதிக்கிற? வாய் மூடுறா. என்னடா தேவையில்லாத பேசிருக்க? என்னடா பிரச்சனை? முதல்ல என்ன அடிச்சீங்க? என் வீட்டு கண்ணாடி உடைச்சிங்க, என் தங்கச்சி மண்டையை உடைச்சிங்க. அப்ப கூட போனா போட்டு நான் விட்டேன். ஆனா இப்போ சந்தான பாண்டியன் சார காரை விட்டு அடிச்சு கொல்ல பாத்திருக்கீங்க. மாட்டேன். ஏடா எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்தா நானா பொறுப்பு? உனா துள்ளிட்டு வந்துடுறீங்க. போன தடவை சும்மா விட்டேன்னு திமிரா? படிக்கிற பசங்களாச்சே வேணான்னு பாக்குறேன். சும்மா மிரட்டாதீங்க. இந்த காரியத்தை நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஐயா, விசுவாசத்துல எதையாவது பண்ணி தொலைச்சிங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து அந்த பக்கமே போறது இல்ல. வேணும்னா பிரச்சனை பண்றது இவனுக்கு தான். ஏய், யாரா வேணும்னு பிரச்சனை பண்றா? யாரு பிரச்சனை பண்றா? சந்தான பாண்டியன் சார் பிளான் பண்ணி அடிச்சிருக்கீங்க. இது போய் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. உங்களை தவிர அவருக்கு யாரும் எதிரி கிடையாது. இதை நீங்க தான் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. நீ பேசுனதே பேசிட்டு இருக்கேடா. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், வீடு போய் சேரு. கிளம்ப முடியாது. எனக்கு இங்க இருந்து ஒரு நியாயம் தெரியாம கிளம்ப முடியாது. ஏய், ஐயாவே வரலன்டி பேசுறியா? மவனே கொன்றுடா உன்னை. ஏய், டேய் ஐயா, எனக்கு தூக்கம் வருது. 3 நிமிஷம் சத்தமே கேட்க கூடாது. புரிஞ்சுதா? வீசி எறிங்கடா. அடிடா. போடா. அடிச்ச வெளிய வந்துடா. அட. போடா. அடிடா. அடிச்சு தள்ளுடா.